வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. வெளிய நல்ல மழை, மழைக்கெல்லாம் வீடு தங்க மாட்டேன், அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். இப்ப இந்த மனுஷன் கையை காலை முடிச்சு விட்டு இப்படி படுத்துட்டு இருக்கேன். பண்டு பொருளை இப்படி கொடுத்தோன்னு தெரிஞ்சதுக்கே இன்னாடி அடிச்சு போட்டான். இன்னும் அந்த பணத்தை வச்சு நகை எடுக்கலான்னு போனது தெரிஞ்சது அவ்வளவுதான். நானு இந்த காக்கா முக்கனை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். வச்சு புரட்டி எடுத்துட்டானே. என்ன ஏதாவது வேணுமா? கையை காலை உடைச்சு விட்டு படுக்க வச்சுட்டு ஏதாவது வேணுமா வேற? என்ன பண்றது, எல்லாம் என் தலையை எழுத்து. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன் உன்ன? சும்மா 4 தட்டு தட்டினதுக்கு இப்படி கட்ட போட்டுட்டு படுத்துட்டு இருக்க. யோ, உனக்கு என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதா? நேத்து என்ன அந்த அடி அடிச்சிட்டு இன்னைக்கு என்னமோ 4 அடி தான் கொடுத்தேன்னு சொல்ற. நீ அடிக்காததான் இந்த கட்டு கட்டிக்கிட்டே இருக்கனா? எனக்கு நல்லாவே தெரியும்டி உன்னை பத்தி. உன் லட்சணம் என்ன, உன் நடிப்பு என்னன்னுட்டு. என்ன கரெக்டா சொல்றான். ஒருவேளை அந்த நர்சு பொம்பளை போட்டு கொடுத்துச்சோ? சமாளிப்போம். பாரு, எனக்கு தான் தெரியும் என் வலி என்ன, என் கஷ்டம் என்னன்னுட்டு. சும்மா என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காது, சொல்லிட்டேன் போ. உனக்கு போய் ஏதாவது உதவி செய்யலான்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? மழை வேற நல்லா பெய்யற மாதிரி இருக்கே, வாய் வேற நமனமானது. யோ ஆந்த, என்ன எப்படி சொன்னாலும் என்னன்னு கேக்குறான். என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நீதான் எதுவும் வேணா வெளியே போன்னிட்டி. அது கோவத்துல சொல்லிட்டேன். சரி, என்ன வேணும்? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, வெளியில நல்ல மழை, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சூடா பஜ்ஜியும் ஒரு டம்ளர் டீயும் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? என்ன மூஞ்சி மாறுது? இப்போ உனக்கு அது மட்டும் தான் குறை. உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுட்டு இருக்க, உனக்கு பஜ்ஜி கேக்குதா? ஏங்க என்ன சாப்பிடணும் போல இருக்கு. உடம்பு முடிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன், நானே போட்டு சாப்பிட போறேன். இப்ப நீங்களே தானே வந்து கேட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கே உடம்பு சரியில்லை, பார்த்து பண்ணுங்க. இத ஒண்ணு சொல்லிடுவா. யோ, பஜ்ஜி வருமா? என்ன அந்த முகம் ஒண்ணுமே சொல்லாத போயிட்டான். பஜ்ஜி வருமா வராதான்னு தெரியல. இங்கதான் படுத்திருக்காளா அம்மா? அம்மா அம்மா அம்மா, என்னடி நிம்மதியா படுக்க கூட விட மாட்டீங்களா? என்ன வேணும்? ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா, வெளியில நல்ல மழை, ஏதாவது செஞ்சுட்டாங்க. உனக்கு மட்டும் என்ன வயிறோ தெரியல, இப்பதான் சாப்பிட்ட, அதுக்குள்ள ஏதாவது செஞ்சுட்டாங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு. உன் அக்காவும் தான் இருக்கிறா, அவன் மாட்டுட்டு இல்ல. வெளிய மழை பெய்யுதுமா, அதான் கேக்குறேன். போ, சோறு ஆக்கி வச்சிருக்கேன், சோத்தை போட்டு தின்னு போ. அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம், ஏதாவது தின்றதுக்கு மண்ணம் செஞ்சுட்டா. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து படுத்தேன். சொட்டோண்டு கண்ணாசிர விட மாட்டீங்களே, என்னாலாம் எதுவும் செய்ய முடியாது. நீ வேணா ஏதாவது செஞ்சு சாப்பிடு போ. அம்மா ஏதாவது செஞ்சுட்டாமா? எதையாவது செஞ்சு தின்னுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நான் எதுவும் செஞ்சுலாம் தரமாட்டேன். சரி, பஜ்ஜி மாவு இருக்கா? பஜ்ஜி மாவு எந்த மாவும் ஒன்றும் கிடையாது வீட்டுல. தின்பண்டம் செய்யறதுக்கெல்லாம் வீட்டுல எதுவுமே இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் விடு, நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து செஞ்சு தரேன். எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வேணும்னா கொடையை எடுத்துட்டு போய் கடைக்கு போய் மாவை வாங்கிட்டு வந்து பஜ்ஜியை போட்டு தின்னு. கடுகு டப்பால காசு வச்சிருக்கேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி போறேன். பிள்ளையா பிறந்தது இருக்கிறத தின்னுட்டு போவோன்னு இல்லை. செத்த நேரம் கண்ணாசர ஒரு ஆளுங்களா இவளுங்க. அப்பா, இந்த மழையில நல்லா அடிச்சு துவைச்சாதான் அழுக்கே போகுது. பல வருஷமா துவைக்காத இருந்த டவலு இப்பதான் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிருக்கு. மழை என்ன இப்படி வெளுத்து வாங்குது? இது என்ன ஒரே சோப்பு நுரையால இருக்கு? பியூட்டி பார்ட்டி தான் ஏதோ வேலைய பாக்குது போல இருக்கு. இந்த மழையில இது வேற ஒண்ணு. ஐயோ, சோப்பு நுரையில வரைக்கும் வந்துட்டா போல இருக்கே. பேச்சு முச்சே இல்லாத கிடக்குற மாதிரி இருக்கு. ஏதாவது கொலகேஸ்ல மாட்டிப்பேனா? இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள ஓடிடணும்.
இந்த மழையில கூட்ட கூட யாருக்கும் காது கேட்காது. இளிச்சம்மா, மைக் எடுத்து வச்சனே, எங்க வச்சிருக்க? அது உன் பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சேன். ஓ, இங்கதான் இருக்கா? அது எதுக்கு இப்போ? இந்த மழையில எங்க இருந்து யாருக்கு காது கேட்கும்? அதனாலதான் பிளானா எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி சரி. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா, சூடான மழையில சுட சுட பஜ்ஜி. சின்ன குழந்தை, மழை எங்க சூடா இருக்கு? அது எப்பயுமே சுட சுட மழைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் உலக வழக்கம். அததான் நான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. இந்த மழை குளிர்ல எல்லாருக்கும் சூடா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அடுப்பாங்கரையில போய் செய்யறதுக்கு எல்லாரும் பால் மாறுவீங்க. கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நாங்க இருக்குமே. வெளியே குளு குளுன்னு மழை, சூட பஜ்ஜி, போண்டா, சமோசா அப்படின்னு சாப்பிடணும்னு ஆசை வருமே. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். சுட சுட பஜ்ஜி, போண்டா, சமோசா, முட்டை பஜ்ஜி எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்கம்மா வாங்க, வாங்கி சாப்பிட்டு மழையை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வரும்போது கொடையோட வாங்க, கொடையை எடுத்துக்கிட்டு வாங்க. வாங்கம்மா வாங்க. லேசா காத்தடிச்சிடக்கூடாது இந்த முருங்கை மரத்துக்கு. உடனே அம்பிட்டு முடிஞ்சு விழுந்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? வாங்கம்மா வாங்கம்மா. என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி கேக்குது. ஓட்டு லிஸ்டுக்கு பேரை சேர்க்க வந்திருக்காங்களோ? சரி, என்னன்னு போய் அவளாவது போன பண்ணி சொல்லுவா. போய் செய்யறதுக்கு மம்மி மம்மி, இல்ல என்ன புக் எடுத்து வச்சு படிக்க வேண்டியதானே? அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். எப்ப? நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு தானே? இவ்ளோ மழை பெய்யுது, எப்படி பள்ளிக்கூடம் இருக்கும்? எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அது சரி, இதே நினைப்பிலே சுத்திட்டு தெரியாத. போய் புக் எடுத்து வச்சு படியில. அப்படியே அப்பன மாதிரி புக்தி மங்கி போய் இருக்காத. போ. மம்மி, அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். சரி, இப்போ இங்க எதுக்கு வந்த? மம்மி, வெளியில குழந்தைக்கா இருக்காங்கல்ல, அவங்க கடை போட்டு இருக்காங்க. போண்டா பஜ்ஜி எல்லாமே வச்சிருக்காங்க. எனக்கு வாங்கி கொடு மம்மி. இவதான் இங்க கத்திட்டு இருக்காளா? தினமும் ஏதாவது ஒரு கடையை போட்டுறா, நம்ம தான் முன்னாடி போய் வாங்க வேண்டியதா இருக்கு. இவ கடையில பொருளை வாங்கியே என் காசெல்லாம் அழிஞ்சிடும் போல இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் என் பிள்ளையும் இருக்கு. மம்மி வாங்கிட்டாங்க. ஏல, நீ தானே அடை சுட்டுதாமா அன்னிட்டு கேட்டேன். அதுக்காக இப்ப கீரை உருவிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா இப்ப எனக்கு அது பிடிக்கல. எனக்கு பஜ்ஜி போண்டா வேணும். பஜ்ஜி போண்டா வேணுமா? அடை சுடுறதுக்கு தான் கீரை உருவிட்டு இருக்கேன். போ, பிள்ளைய பிறந்தது போய் படிப்போம் இல்ல. இதை சுட்டதா அதை வாங்கிட்டா அன்னிட்டு. போ, அடையை சுட்டுட்டு எடுத்துட்டு வரேன். போ, போய் படி. எனக்கு பஜ்ஜி போண்டா தான் வேணும். இந்த பாட்டுல நான் கோபத்துல இருக்கேன். மரியாதையா போயிடு. அம்மைய வீணா கோபப்படுத்தாத, அப்புறம் அடிச்சிடுவேன். எனக்கு வேணும் பஜ்ஜி போண்டா தான் எனக்கு வேணும். என்ன சொன்னா புரிஞ்சுக்க. இந்த மழையில போய் எங்க போய் நம்ம வாங்குறது? அவ எங்க கடை போட்டு இருக்கறான்னு யாருக்கு தெரியும்? நம்ம வீட்டு வாசல்ல தான் போட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்ல போட்டு இருக்காளா? ஆமாமா, வாமா வாங்கிட்டாமா. சரி போ, வரேன். ஐ டாடி, நம்ம தினமும் அவகிட்ட வாங்குறோம்னவ வேணுனே தான் இங்க கடை போட்டு இருக்கா போல இருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல போட்டா நம்ம தினமும் வாங்கணுமாச்சே. இன்னைக்கு அடை சுட்டுதாமா அண்ணா, அதுக்குள்ள புஜ்ஜி போண்டால இறங்கிட்டான். இதை இப்படியே விடக்கூடாது. முட்டை பஜ்ஜி வெறும் 7 ரூபாயில். 7 ரூபாயில் முட்டை பஜ்ஜி. சீக்கிரமா வர்றவங்களுக்கு 6 ரூபாய். முதலில் வரும் 10 நபர்களுக்கு முட்டை பஜ்ஜி 6 ரூபாய். என்ன, நம்ம முட்டை பஜ்ஜியை சொன்னா முட்டை போண்டா அங்க ஒண்ணு ஓடியாருது. முட்டை போண்டாவா? ஆமா இளிச்சம்மா, அங்க பாரு. அண்ணா என்ன மெதுவானே, மெதுவா வாங்க. ஏமா ஏமா, நான் முதல் 10 பேருக்குள்ள வந்துட்டேனாமா? 10 பேருக்குள்ள வந்துட்டேனா? அண்ணா அண்ணா ஃபர்ஸ்ட் கொடைக்குள்ள வாங்கனே. இல்லம்மா தங்கச்சி, 10 பேருக்குள்ள நான் வந்துட்டேனா? எனக்கு முட்டை போண்டா 6 ரூபாய் தானே? ஓ, இந்த ஆள் தான் ஓடி வந்ததா? என்ன, நம்ம அத்தை என்னமோ பெருமை பீத்திக்கும். பெரிய கோடீஸ்வரர் எங்க அண்ணன், பெரிய இவரு, அவரு பொண்ணு கட்டியிருக்கலாம், நீ வந்து தொலைஞ்சிட்ட அப்படின்னுட்டு நம்மள படாப்படுத்துமே. இவர் என்னன்னா 1 ரூபாய்க்கு அல்பப்பட்டுட்டு ஓடி வந்திருக்காரு. ஆமாண்ணே, ஆமா, நீங்க 10 பேருக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு 6 ரூபாய் தான் முட்டை போண்டா. அப்பா நல்ல வேலைமா தங்கச்சி. அப்பா நல்ல வேலைமா தங்கச்சி. உங்க குரலை கேட்ட உடனே ஓடி ஓடி வந்துட்டேன். கொடை கூட எடுத்துட்டு வராத. எங்கடா ஆஃபர் போயிட்டு போகுதுன்னுட்டு ஓடி வந்துட்டேன். சித்தப்பா. நீயா? ஆமா சித்தப்பா. யாருக்கு? யார் சித்தப்பா? இந்த கடையில தான் நீ வேலை பாக்குறியா? நானும் அவளதான் சேர்ந்து கடை நடத்துறோண்ணே. நல்ல பொண்ணதான் என் தங்கச்சி மோவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவ்வளோ பெரிய பங்களா வீடு கட்டி அவ்வளோ நகை நட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற என் பொண்ணு கட்டல. தோ இந்த உட்கார வழி இல்லாத ரோட்டு கடை போட்டு இருக்கிற பெரிய ஆளை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்.
ஏன் சித்தப்பா ரோட்டு கடைனா அவ்வளோ கேவலமா உங்களுக்கு? எம்மாடி கேவலமே இல்லம்மா. என் தங்கச்சி தான் அங்க கடந்து பாடாப்பட்டுட்டு இருக்கா. நீங்களே இந்த ரோட்டு கடையில தானே வந்து சாப்பிடணும்னுட்டு ஓடி வந்தீங்க. எங்க கடையெல்லாம் பத்தி நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. நல்ல மருமவ கிடைச்சிருக்கா என் தங்கச்சிக்கு. மரியாதையே இல்லைன்னு தெரியாத பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு என் மருமவன். சின்ன குழந்தை ஏன் இது மாதிரிலாம் பேசுன? பின்ன என்னக்கா, நம்ம கடையே இவ்வளோ கேவலமா பேசிட்டு போறாரு, அதனாலதான் அப்படி பேசினேன்.